இந்த ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸை மொத்த டீமையும் பவர் பிளேக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஆக 3.5 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. ஏன்னா பார்த்துருப்பீங்க 8 ரன்னுக்கு 6 விக்கெட்டு. 6 விக்கெட்டு யாரு? அவங்களோட டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே வந்து 2 பேர் தான். புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், இவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு 3 விக்கெட்டு எனக்கு 3 விக்கெட்டு அப்படின்ட்டு சுத்தமாக வச்சு செஞ்சுட்டாங்க. இதனால டெல்லி 75 ரன்னை தாண்ட முடியல. அந்த பொரேல்ங்கிற ஒரு பையன் ஒரு 30 ரன் அடிச்சிட்டாப்ல. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 40 கூட வந்து டெல்லி தாண்டாது. ஏன்னா அந்த அளவுக்கு பவுலிங் மிரட்டுறாங்க. அதுவும் அந்த 6 விக்கெட்டு ஃபர்ஸ்ட் பிளேயர் மட்டும்தான் வந்து புதுசா ஆடின பையன், அந்த பராக் அப்படிங்கிற பையன், அவனை வந்து ஸ்டெம்பை தெறிக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச்ல 152 ரன் அடிச்சாப்ல கேஎல் ராகுல், அவரோட விக்கெட்டு. அடுத்து லாஸ்ட் மேட்ச்ல 41 பால்ல 91 ரன் அதிரடி ஆடிக்கிற நிதிஷ் ராணா, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அபாரம் ஆடி இருக்க சமீர் ரிஸ்வி, அடுத்து சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் 2 பேர் அதிரடியான பிளேயர், ஒன்னு ஸ்டப் ஒன்னு கில்லர் மில்லர். இவங்க விக்கெட்லாம் அடுத்தடுத்து எடுத்த உடனே டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்றதுன்னே தெரியாம 75க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இது முழுக்க வந்து பவுலர்ஸோட மிரட்டல் தான் சொல்லலாம். இதுக்கு பாவம் டெல்லி போன டைம் 265 அடிச்சு அந்த சிவப்பு சட்டக்கார பஞ்சாப் கிட்ட அடி வாங்கினாங்க. இப்ப வெறும் 75 ரன்னுக்குள்ள மடங்கி இப்ப இந்த சிவப்பு சட்டக்கார ஆர்சிபி கிட்ட மாட்டிட்டாங்க. ஆக மொத்தம் ஒன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த டைம் சிவப்பு சட்டையில தான் ஒருத்தன் கப் அடிக்க போறான் அப்படிங்கிறது.